வந்துட்டீங்களா? இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். நீ எப்ப வந்த? இன்னைக்குதான். கேஷவன் எப்படி இருக்கா? நல்லா இருக்காரு ஆதி. உங்க மேல அவருக்கு கொஞ்சம் கோவம், அதான் பேசாம இருக்காரு. என் மேல என்ன கோவம்? பின்ன இந்த 5 வருஷத்துல அவருக்கு ஒரு தடவையாவது கால் பண்ணிருக்கீங்களா? உங்க அம்மா இறந்தது கூட எங்ககிட்ட சொல்லவே இல்லையா ஆதி? சாரி, அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு இப்ப கூட எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன் ஆதி, தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்துட்டீங்களா என்ன? நீங்களும் என் ஹஸ்பண்ட் கேஷவும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இப்படி சுத்தமா கான்டாக்டே இல்லாம உங்களால எப்படி இருக்க முடிஞ்சது? என் லைஃப்ல என்னென்னமோ நடந்துருச்சு லதா. அப்படி என்ன நடந்துச்சு? கூட பழகுனவங்கள மறக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இல்லதான், அவர்கிட்ட சண்டை போடுறதுக்கா சிங்கப்பூர்ல இருந்து கிளம்பி வந்த? ஏய், நான் எங்கடி சண்டை போட்டேன்? கேஷவ் சொன்னதை இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். கேஷவ் இவரோட ஃப்ரெண்டுனா, நானும் இவரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். என்னை இவரு தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டாரு. ஆனா இப்போ ஏதோ ஒரு 3வது மனுஷன் மாதிரி பேசினா எனக்கு கோவம் வரதானே செய்யும். இல்ல லதா, அப்படிலாம் இல்ல. நான் ஒரு 5 வருஷமா அமெரிக்காலே போய் செட்டில் ஆயிட்டேன். அதனாலதான் யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல. அது சரி, உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னமோ எல்லாம் பண்ணிருக்கேன். டெய்லி சாப்பாடு எடுத்துட்டு வருவேன். அப்புறம் உங்க லவ்வுக்கு தூது போயிருக்கேன். நானும் கேஷவும் உங்களுக்காக இன்னும் நிறைய பண்ணிருக்கோம். நான் லவ் பண்ணேனா? யாரு? சார், இவ இப்படிதான் சார். கொஞ்சம் பேசினா லொடலொடன் பேசிக்கிட்டே இருப்பா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சார். வாங்க சார். இல்ல, அவங்க ஏதோ சொன்னாங்களே. அவ சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பா. நீங்க கிளம்புங்க சார். சாரி லதா, உங்களையும் கேஷவையும் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. அவங்ககிட்டயும் சாரி சொன்னதா சொல்லிருங்க. அத நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. நான் நம்பர் வாங்கி தரேன் சார். இப்போ இவ்வளவு கோவத்துல இருக்கா, கேஷவும் கோவத்துல தான் இருப்பாரு சார். நாம அப்புறம் பேசுவோம். அதான் சொல்றேன்ல சார், கிளம்புங்க. சரி, ஓகே.